செக்ஸுங்கிறது இனப்பெருக்கத்துக்கு மட்டும் இல்லாமல் ஒரு மகிழ்ச்சிக்காகவும் சந்தோஷத்துக்காகவும் அன்பை வெளிப்படுத்தக்கூடிய விஷயமா சிறப்பா வாழ்ந்துட்டு இருக்காங்கிறதா உண்மை. இப்படிப்பட்ட மனிதன் என்ன பண்றான்னு பார்த்தீங்கன்னா, சிட்டுக்குருவியிலேயும் சாப்பிட்டா தான், இல்ல இந்த மிருகங்களுடைய பாகங்களை எடுத்துக்கிட்டா மட்டும்தான் செக்ஸ் வாழ்க்கை சிறப்பா இருக்குன்னு நினைக்கிறது எவ்வளவு பெரிய அபத்தம் பாருங்க. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த மிருகங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா தன் இனப்பெருக்கத்தின் காலத்தில் மட்டும்தான் தாம்பத்திய உறவை வச்சுக்குது. மற்ற காலங்களில் அது செக்ஸே பண்றது இல்லை. அப்படி வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய மிருகங்களுடைய உடல் பாகம் எப்படி ஒரு மனிதனுடைய செக்ஸ் ஆசையை தூண்ட முடியும் அப்படிங்கிற விஷயத்தை புரிஞ்சுக்குங்க. இது எல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய பர்ஸை காலி பண்ணக்கூடிய விஷயம் தானுடைய நிதர்சனத்தில் உண்மையில பார்க்கும் பொழுது இதுக்கெல்லாம் அது எந்த வகையில் உதவி கிடையாதுங்கிறதாங்க உண்மை. ஒரு கணவனுக்கு மிக சிறந்த செக்ஸ் மருந்து எதுன்னு கேட்டால் அவருடைய மனைவி தாங்க. ஒரு மனைவிக்கு மிக சிறந்த செக்ஸ் மருந்து எதுன்னு கேட்டால் அவங்களுடைய கணவன் தாங்க. அப்படிங்கும் பொழுது உணவில் தான் செக்ஸ் ஆசையை பெருக்கிக் கொள்ள முடியுங்கிறது தவறான விஷயங்க.